ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க. அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க. இது வந்து வெரி ட்ரப்ல லீஃப் வந்து அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 கிலோ மாதிரி போடணும். இது என்ன ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ அதுக்கு ஒரு 3 கிலோ மாதிரி இலையை போட்டு ஒரு ஷஃப்லிங் பண்ணணும். என்ன ஷஃப்லிங் பண்ணி உள்ள பாருங்க ஒரு ஃபேன் இருக்கும். இந்த ஃபேன் வந்து என்ன ரொட்டேஷன் எந்த மாய்ச்சர் கொஞ்சம் எடுத்து என்ன அதாவது சிடிசிங்கிறத ஒரு 30% மாய்ச்சர் எடுத்து தருவாங்க. இதே கொண்டு போய் ட்ரஃபில் போடுவாங்க. இன்னைக்கு இலை கம்மியாகிறதுனால போட்டிருக்காங்க பாருங்க. இது வெதரிங் இலை. இந்த வெதரிங் லீஃப் என்ன பாருங்க, அவங்க தள்ளுறாரு பாருங்க. இங்க ஒரு கிரில் லீஃப் ஈவன் ஃபீடர் சொல்லி மிஷின் இருக்கு. இந்த மிஷின் வழியா ஆட்டோமேட்டிக்கா ஓடும். என்ன இப்போ நம்ம மேனுவலா தள்ளுறோம், இது ஆட்டோமேஷன்லயும் மிஷின் வந்து கீழே குழியில் தள்ளும். இந்த லீஃப் கேரி ட்ரேஸ் இதுல போடும். அதே மாதிரி ஷெட்டில் இருந்து வர்ற லீஃபையும் இந்த இதுல மாட்டி விட்டா ட்ரஃபுக்கு வந்து கீழே கொட்டிடும். சரியா? இது லீஃப் கேரிங் ட்ரேஸ். மிஷின் பேரு லீஃப் கட்டர் மிஷின். இது என்ன பண்ணுதுன்னா லீஃபை கட் பண்ணி பொடி பொடியா பண்ணி தரும். அதுக்கப்புறம் இந்த மிஷின் பாருமா, இது ரோட்டோவேர். இந்த ரோட்டோவேர் மிஷின் நல்லா கட் பண்ணி வரும். அதுக்கப்புறம் இது பேரு பிடிசி மிஷின். கட்டிங், ட்விஸ்டிங், கர்லிங் 3 செய்யறது இந்த மிஷினோட வேலை. இதுல என்ன இருக்குன்னா இதுல 2 ரோலர் இருக்கு. ஒன்னு ஹை ஸ்பீட் ரோலர், ஸ்லோ ஸ்பீட் ரோலர். கிளாக் வைஸ் ஒன்னு ஆன்டி கிளாக் வைஸ் 2 இருக்கும். இதுல போனோம் பாருங்க, இந்த தூள் இது கட்டாயி பாருங்க. கார்பெட் போடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வித்தியாசம் வரும். இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்படி வரும்போது ஃபைனல் ஸ்டேஜ்ல தெரியும். இது பேரு தூள். இந்த தூள் என்ன பண்ணுதுன்னா 35 டிகிரி சென்டிகிரேட் தான் மெயின்டைன் பண்ணணும். இப் சப்போஸ் ஜாஸ்தி டெம்பரேச்சர் வரணும்னா யூனிஃபையர் யூஸ் பண்றோம். தண்ணி விட்டுட்டு யூனிஃபையர் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இது பேரு ஃபெர்மெண்டிங் ட்ரம். இந்த ஃபெர்மெண்டிங் ட்ரம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பார்த்து பச்சை தூள் பறக்கும். இந்த தூள் வந்து ஃபெர்மெண்டிங் ட்ரம் ஆகி 1 hour அப்புறம் இது ஒரு ஆக்சிடேஷன் ஃபார்ம் ஆகி காபி கலர் ப்ரௌன் கலர் வந்துடும். டிஃபரன்ஸ் வரணும். காபி கலர் வரணும். காபி கலர் வந்தாதான் என்ன ஃபெர்மெண்டேஷன் ஆயிருக்குங்கிறது அர்த்தம். இதுல ஃபேன் இருக்குள்ள ஃபேன் வந்து ஃப்ரெஷ் ஏர் பண்ணுறதுக்கும் உள்ள ஃபேன் வந்து ஆக்சிடேஷன் ஃபார்ம் ஆகி ஒரு என்சைம் ஃபார்ம் ஆகி இந்த கலர் வந்துடும். காபி ப்ரௌன் கலர் வரும். இது ஒரு அதாவது 1 hour மேல ஓடும். 1 hour ஃபெர்மெண்ட் பண்ணாதான் அந்த கலர் வரும். இது 4 ட்ரம் இருக்கு. போது பாருங்க. நெக்ஸ்ட் ட்ரையர்ல இன்லெட் இனிஷியல் டெம்பரேச்சர் 131, அவுட்லெட் 113 இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க வந்த தூள் வறுத்து உள்ள பாருங்க. இது வந்து வைப்ரோ பெட் ட்ரையர் சொல்லி. இது என்ன பண்ண வைப்ரோ ஃப்ளூயிட் பெட் ட்ரையர் இருக்குது. வைப்ரேஷன் ஆகிட்டு கூட உள்ள இருந்து காத்து வருது. வைப்ரேஷன்லயே உள்ள ஏர் உள்ள வருது. ஏர் வந்து பாருங்க தூள் வறுத்து நம்ம அவங்க பார்த்து இங்க பார்த்து பாருங்க. இது பேரு அது வரைக்கும் தூள். இது வந்து பல்க். பார்த்துவாங்க. இது ஹீட்டர். இந்த ஹீட்டர்ல ஃபயர்வுட் யூஸ் பண்றோம். ஃபயர்வுட் வந்து பாருங்க. ஃபயர்வுட் தெரியுதா? இந்த ஃபயர்வுட் வந்து போட்டு இதோட இன்லெட் வந்து 137 டிகிரி சென்டிகிரேட். 137 டிகிரி சென்டிகிரேட்ல போடும்போது இந்த ஹீட்டு ஒரு ஹாட் ஏர் ஃபேன் சொல்லி இருக்கு. அந்த ஃபேன் வழியில காத்த உள்ள இழுத்து அந்த டனல் வழியில போய் அந்த வைப்ரோ ட்ரையர் வழியில மேல ஏர் மேல வந்து வைப்ரேஷன்ல தூள் வறுத்து வருது. இதுதான் ப்ராசஸ், ஹீட்டரோட ப்ராசஸ். அப்புறம் வாங்க, இதுதான் ஹீட்டர். இந்த ஹீட்டர்ல இங்க வர்ற ஏர் ஹாட் ஏரை இழுத்து உள்ள தருது. சரிங்களா? இதுல 3 சேம்பர் இருக்கு.
3 சேம்பர் 10 சேம்பர்ல ஃபுல் ஏர் வரும், 2வது சேம்பர் பாதி வரும், கடைசியில கம்மியா வந்துடும். 3 வரும்போது 3 வருஷம் வருது. இந்த சேம்பர் பாருங்க, இது தெரியுது உள்ள போகுது. இதெல்லாம் ஒவ்வொன்று சேம்பர் இருக்கு, அதுக்கு தகுந்த மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் சரிங்களா? இது அடுத்தது இதுவும் அதே மாதிரி ட்ரையர் தான், ஸ்டாண்ட் பை இந்த ட்ரையர். அடுத்தது இங்க வந்து சார்ட்டிங். இது வந்து அங்கே வர்றது, இது வந்து சார்ட்டிங் பண்ற மிஷின் ஜம்போ ஃபைபர் மேட் சொல்லி. ஜம்போ ஃபைபர் மேட் என்ன பண்ணுதுன்னா, இங்க இருக்கிற ஃபைபர் எல்லாத்தையும் பாருங்க, வர்ற டீல வர இந்த ஸ்டெம்மு இந்த குச்சியில வருது இல்லையா, அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இந்த பாருங்க ஃபைபர் எல்லாம் தனியா எடுத்து வருது. என்ன இது தனியா தூள் தனியா வரும். என்ன இதே பாருங்க, அங்க ஒரு பின் இருக்கு, மாஸ்டர் பின் சொல்லி. அந்த மாஸ்டர் பின்னுக்கு போகுது சரிங்களா. மாஸ்டர் பின்னுக்கு அப்புறம் இந்த வாங்க, இந்த பக்கம் அங்க 2 கிரேட் ஷிஃப்டர் சொல்லி இருக்கு. அந்த ஷிஃப்டர்ல வந்து அந்த மாஸ்டர் பின்ல இருந்து வர தூள் அங்க கொட்டுது. அதுல 2ஆ பிரியுது. லீஃப் கிரேட் தனியா, டஸ்ட் கிரேட் தனியா பிரியுது. லீஃப் கிரேட்ல 5 கிரேட் இருக்கு, டஸ்ட் கிரேட்ல 5 கிரேட் இருக்கு. லீஃப் கிரேட்ல இது பாருங்க, லீஃப் கிரேட்ல என்னென்ன கிரேட் இருக்கு, பிபிஎஸ்எம், பிபி, பிஓபிஎஸ்எம், பிஓபி, பிஓபிஎல் சொல்லி ஒரு 5 கிரேட் வருது. டஸ்ட் கிரேட்ல எஸ்ஆர்டி, எஸ்எஃப்டி, ஆர்டி, பிடி, பிஓபி பேரிங் சொல்லி ஒரு 5 கிரேட் வருது. இதே என்ன கிரேட்னா ஒவ்வொன்றும் மெஸ் போட்டிருப்போம். அந்த மெஸ்ஸோட சைஸ் தகுந்த மாதிரி கிரேட் பிரிக்கிறோம் சரிங்களா. இப்போ நம்ம டீ கடையில யூஸ் பண்றதுல டஸ்ட் கிரேட், நம்ம வீட்டுக்கடையில யூஸ் பண்றதுக்கு லீஃப் கிரேட். டீ கிரேட்ல ஏன் டஸ்ட் கிரேட் யூஸ் பண்றாங்கன்னா, இந்த கப்பேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியா வருது, அதனால டீ கடையில அந்த யூஸ் பண்றாங்க. நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு இருந்தா போதுங்கிறதுக்காக இந்த லீஃப் கிரேட் யூஸ் பண்றோம் சரிங்களா. இதே என்ன பண்றோம்னா, திரும்பி வந்து பின்ல வந்து ஒவ்வொரு கிரேடும் ஒவ்வொரு பின்னுக்கு வந்து நிற்கும். எந்த நமக்கு தேவை, எந்த தூள் ஃபுல்லா இருக்கோ அந்த தூளை நம்ம மறுபடியும் திருப்பி பாருங்க, எஸ்எஸ் ஃபைப்ரோமேட் சொல்லி ஸ்லோ ஸ்பீட் ஃபைப்ரோமேட். இந்த ஃபைப்ரோமேட்ல போட்டு, இது பேர் வினோயர். இந்த வினோயிங் மிஷின்ல போட்ட உடனே இருக்கிற தூள் எல்லாம் கிளீன் ஆகி அங்க இருக்கிற ஃபைபர் கிபரில் போய் தூள் நல்லா ஆயிடும். இதுதான் கிளீனிங் ப்ராசஸ் சரிங்களா. அதாவது 3 இடத்துல ஒன்றும் ஜம்போ ஃபைப்ரோமேட் பண்றோம், 2வது எஸ்எஸ் ஃபைப்ரோமேட் பண்றோம், 3வது வினோயிங் பண்றோம். இந்த 3 பண்ணி என்ன தூள் எடுக்கிறோம். இந்த தூள் தான் என்ன பண்றோம், நாங்க வந்து இப்போ நேரா டைரக்டா சேல் இல்லை, எங்களுக்கு இன்கோ சர்வர்ல வேர் ஹவுஸ் இருக்கு. வேர் ஹவுஸ்ல கொண்டு போய் டம்ப் பண்ணா அங்க ஆக்ஷன் நடக்குது. அங்க யார் என்ன வேணும் கிரேட் வேணுமோ இதோட டீ டேஸ்டிங் பார்த்துட்டு அதை எடுப்பாங்க. இதுதான் ப்ராசஸ். இது கடைசியில் பாருங்க, இன்னர் லைனர் போட்டு, இது ஒரு லைனர், இன்னர் லைனர் மேல ஏன்னா ஒரு 6 months வரைக்கும் கேரண்டி இருக்கும். என்ன நல்லா பேக் பண்ணிட்டா 6 months வரைக்கும் இந்த டீயோட இது கெட்டு போகாம இருக்கும், உள்ள ஃபங்கஸோ இங்கஸோ பிடிக்காம இருக்கும். அதுக்காக இந்த 6 months வரைக்கும் இந்த இன்னர் லைன் போட்டு இந்த பேக் ஸ்டிச்சிங் பண்ணி இது பாருங்க லோட் அனுப்பிடுவோம். இது ஒவ்வொரு கிரேடும் ஒவ்வொரு சைஸ் மாதிரி. இப்போ எல்லாமே ஒரே பேக் ஒரே வெயிட் இருக்காது. ஒரு பேக் 38 கிலோ இருக்கும், ஒரு பேக் 36 கிலோ இருக்கும். ஒவ்வொரு கிரேடுக்கு தகுந்த மாதிரி வெயிட் சரிங்களா. பிஓபிஎல் 35 கிலோ, பிஓபி எஸ்எம் 38 கிலோ, பிஓபி ஃபேரிங்ஸ் 40 கிலோ, எஸ்ஆர்டி டஸ்ட் கிரேட் 42 கிலோ, இப்படி எல்லாம் பண்றோம். இதுதான் கடைசி ப்ராசஸ். இப்போ இது முடிச்ச உடனே லோடு நம்ம இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அனுப்புறோம். நான் லோடு வேர் ஹவுஸ் போயிருக்கு, குன்னூர்ல தான் வேர் ஹவுஸ் இருக்கு, குன்னூர்லயோ துடிலூர் இருக்கு. அங்க போய் எங்களுக்கு வேர் ஹவுஸ் நிற்கும். அங்க புதன்கிழமை ஆக்ஷன் நடக்கும். இந்த ஆக்ஷனுக்கு என்னென்ன வேணுமோ, என்ன யார் வேணுமோ, எந்த தூள் வேணுமோ அவங்க வந்து எடுத்துருவாங்க. ரேட்டு இப்போ எல்லாம் 95 ரூபா 96 ரூபாய்க்கு விற்கிது. காம்படிஷன் யார் என்ன ஜாஸ்தி வேணுங்கிறதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. இதுதான் ப்ராசஸ். இந்த டீ ஃபேக்டரியில எந்த வித கெமிக்கலோ இதுவும் ஆட் பண்றது இல்லை, ஃபுல்லா ரா மெட்டீரியல். திருப்பி மறுபடியும் நான் சொல்றேன் இல்லையா, அந்த ஃபைபர் இல்லையா, அந்த ஃபைபரை அங்க ஒரு மிஷின் காட்டுறவங்க கிட்ட பல்வரைசர் மிஷின் சொல்லி, அது வந்து ஃப்ளோர் மில் மாதிரி அந்த பொடி பண்ணி நைஸ் பொடி பண்ணி அதை திருப்பி கொண்டு போய் சிடிசியோட ஆட் பண்றோம். அது பேர் தான் ஆர்சி சொல்லி, ரீகண்டிஷனிங் தூள். இந்த ரீகண்டிஷனிங் பண்ணும்போது அந்த நைஸ் ஆர்சி, சிடிசிக்கு அது போட வேண்டியது இருக்கு. ஆர்த்தோடாக்ஸ் டீக்கு அது தேவையில்லை, சிடிசிக்கு அது கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ஒரு மேட்டிக்கு 25% அதை பண்ணணும். அதை ஆட் பண்ணா என்ன இது ஓடும் சரிங்களா. இதுதான் இந்த ப்ராசஸ். இதுல வேற டீ ஃபேக்டரியில, அதாவது கவர்மெண்ட் ஃபேக்டரியில இந்த கெமிக்கல் யூஸ் பண்றது இல்லை. பிரைவேட்ல ஒரு கலருக்கு கோட்டிங்காகவோ இங்க அதெல்லாம் இல்லை சரிங்களா. இதே கொண்டு போய் தான் அவங்க வந்து வாங்கிட்டு வந்து போய் பிளண்டிங் பண்ணி என்ன நம்ம அவங்க 3 ரோஸ் டீயோடவோ அசாம் டீயோட எடுத்து வந்து பிளண்டிங் பண்ணி விற்கிறாங்க. இது வந்து பியூர் டீ. இதுல வந்து எந்த கெமிக்கலோ இதுவோ ஆட் பண்றது. இதுதான் ப்ராசஸ் சரியா. ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் டீ டேஸ்டிங் எப்படி பண்றாங்கிறது பார்க்கணும். டீ ஃபேக்டரியில டீ டேஸ்டிங் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். வாங்க கமிங் சார். டீ டேஸ்டிங் என்ன எப்படி பண்ணணுங்கிறது என்ன, இந்த கெட்டில் பாருங்க. இந்த கெட்டில்ல சுடு தண்ணி, ஹாட் வாட்டர், நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்துடணும்
சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு டீயை நம்ம என்ன கிரேட் டீ போடுறோமோ அதை வேவ் பண்ணணும். 25 கிராம் வேவ் பண்ணணும். 25 கிராம் வேவ் பண்ணி என்ன இது பாருங்க, இந்த கப் இருக்கு பாருங்க, இந்த கப்பில் போட்டு சரியா, இந்த கப்பில் போட்டு இதில் வந்து சுடு தண்ணி ஊற்றி வைக்கணும். ஃபுல்லாக கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். சரிங்களா? இந்த ஊற்றும் போது என்ன ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணணும். 5 மினிட்ஸுக்கு அப்புறம் இது தெரிஞ்சு பாருங்க, 5 மினிட்ஸ் மீன் டைம் 5 மினிட்ஸ் இது பண்ணணும். பண்ணணும். போர் த டீ, போர் த பாயிலிங் வாட்டர் 5 நிமிஷம் இன்ஃபியூஸ் த டீ 5 நிமிஷம் வச்சுட்டு என்ன அப்புறம் இதை என்ன பண்ணணும், இதை வடிகட்டணும். இது பாருங்க, இந்த கப்பில் இப்படி போட்டு இந்த வடிகட்டணும். கட்டும்போது ஒவ்வொன்றும் இது தெரியும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, இது வந்து பல்க் ட்ரையர்லேருந்து வந்த பொருள். இது ஒவ்வொரு கிரேடு பிடி, ஆர்டி, எஸ்ஆர்டிங்கிறது. இந்த எஸ்ஆர்டிங்கிறது தான் நம்ம டிவி கடையில் யூஸ் பண்ணுறது. பாருங்க, இதோட இன்ஃபியூஷன் வந்து இதுவே திக்காக தெரியுதாங்களா? திக்காக தெரியுது. இதில் கொஞ்சம் லைட்டாக தெரியும். ஏன்னா ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒரு அதே மாதிரி லீஃப் கிரேடுக்கு இது கொஞ்சம் இதாக தெரியும். இது இன்ஃபியூஷன் என்னன்னா நல்லா அப்பியரன்ஸ் நல்லா இருக்கு, தூள் நல்லா இருக்கு, என்ன இன்ஃபியூஷன் பிரைட்டாக இருக்கு. நல்லா பிரைட்டுங்கிறது இந்த மாதிரி காஃபி ப்ரௌன் கலர் வரணும், பிரைட்டாக இருக்கு. என்ன லிக்கர் பாருங்க, லிக்கர் வந்து நல்லா இருக்கு, குட். இந்த எல்லோ ரிங் இருக்கு பாருங்க, இந்த ரிங் நீங்க காலையில் வரும்போது கூட இருக்கணும். என்ன ஸோ இது இந்த டீ வந்து நல்ல டீங்க அர்த்தம். இதே என்ன பண்ணணும், நம்ம டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ணும்போது பாருங்க, நாக்கில் படாம ஒரு சூ பண்ணணும். இதுல ஒரு கசப்பு தெரியும், என்ன ரொம்பவும் தெரியாம ஒரு அளவுக்கு இது வரும், இந்த டேஸ்ட் வரும். அந்த டேஸ்ட்டை வச்சுதான் டீ ஃபேக்டரியில டீ டேஸ்டிங் பண்ணணும். இதுல எப்படி இருக்கு, அதே மாதிரி டென்சிட்டி, இதோட டென்சிட்டி நல்லா இருக்கும். என்ன ஒவ்வொன்றும் கலர் நல்லா இருக்கு. ஸோ இதை வச்சுதான் டீ டேஸ்டிங் பண்றது. சரியா சார்? இதுதான் டீ ஃபேக்டரியோட இது. ஆஃப்டர் திஸ் என்ன இதை நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்புறோம். இது எல்லாமே இதுல வந்து மைக்கால் டெஸ்ட் சொல்லி எங்களுக்கு டெஸ்ட் ஒன்று இருக்கு. எங்க இதுல பண்ணுவாங்க, குன்னூர்ல போய் டீ அனுப்பும் போது அவங்களும் இதே மாதிரி டெஸ்ட் பண்ணி டீல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. டீ நல்லா இருக்கா இல்லையா, அதுல ஒரு கிரேடு தருவாங்க, ஒவ்வொரு கிரேடு. இதுல பாருங்க, இதுல எங்க டீ ஃபேக்டரி ஏ கிரேட்ல இருக்கு பாத்தீங்களா? விக்கெட் இன்கோ, ஷேட் பிளாக் அண்ட் கிளீன், லிக்கர், சம் ஸ்ட்ரென்த் அண்ட் கலர் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ இதை வச்சுதான் எங்களுக்கு கிரேட், அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட். சரிங்களா? இதுதான் டீ ஃபேக்டரி. ஓகே, இதுதான். ப்ளீஸ் வெயிட். டீ சாப்பிடுவோம், ஒரு கட்டன் டீ சாப்பிடுவோம் பாருங்க.